Moving charges and magnetism topic la irundhu previous year questions பார்க்கலாம் பாருங்க. First question. A metallic rod of mass per unit length 0.5 kilogram per meter is lying horizontally on a smooth inclined plane which makes an angle of 30 degree with the horizontal. The rod is not allowed to slide down by flowing a current through it. When a magnetic field of induction 0.25 Tesla is acting on it in the vertical direction, the current flowing in the rod to keep it stationary is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மாஸ் பர் யூனிட் லெங்க் கொடுத்துருக்காங்க. மாஸ் பர் யூனிட் லெங்க் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டீட்டா வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வந்து 0.25 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் இந்த ராட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெர்டிகல் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்க்ளைன் பிளேன் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுதான் இன்க்ளைன் பிளேன். இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து ஆங்கிள் வந்து இது டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டீட்டா வந்து 30 டிகிரி எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டீட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்க ராட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராட் இருக்காங்கன்னா அந்த ராடுடைய ஃப்ரண்ட் வியூ மட்டும் காட்டுறேன், சைடு வியூ மட்டும் காட்டுறேன் பாருங்க. இந்த டீட்டா இந்த சைடு வியூ மட்டும் காட்டுறேன். ஆக்சுவலா வந்து இன்க்ளைன் பிளேன்னா அப்படி இப்படி கூட வரைஞ்சிருக்கலாம். இப்படி வரைஞ்சி காமிச்சு இது உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியணும்னா இப்படி வரைஞ்சிருக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இங்க ராட் இப்படி பிளேஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த சைடு வியூ மட்டும் காட்டுறீங்க. இந்த ராட் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சைடு வியூ மட்டும் காட்டுறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சரி, இதுல வந்து கரண்ட், இப்போ இந்த ராட்ல வந்து கரண்ட் ஐ கரண்ட் பாஸ் ஆகுது. ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? நார்மல் ரியாக்ஷன் என்ன இப்படி ஆக்ட் ஆயிருக்கும்? எம்ஜி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். இந்த டயக்ராம்ல அப்படியே பார்க்கும்போது நார்மல் ரியாக்ஷன் என்ன இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும், எம்ஜி வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபீல்டு வந்து வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபீல்டு வந்து வெர்டிகல் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் இதர் அப்வர்ட் இருக்கலாம் ஃபீல்டு, இல்லைன்னா டவுன்வர்ட் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு வந்து பாருங்க ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த கண்டக்டர்ல கரண்ட் இருக்கு இல்லையா, இது பாருங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஜெட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆனா இது ஈக்குலிபிரியமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், இது ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, கண்டக்டர் வந்து ஜெட் டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து சைடு வியூ காமிச்சிருக்கு. அப்போ இந்த ராட் வந்து இன்டு தி பிளேன் இருக்கு. இந்த ராட் வந்து இன்டு தி பிளேன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுனால எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அந்த எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது இந்த டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆனாதான் வந்து இது வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து கரண்ட் வந்து இன்டு தி பிளேன் இப்படி இருந்துச்சுன்னா, கரண்ட் இன்டு தி பிளேன் இருந்துச்சுன்னா கை வச்சு பாத்தீங்கன்னா ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன், கரண்ட் வந்து ஜெட் டைரக்ஷன் வச்சா ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் கண்டக்டர் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ ஸ்டேஷனரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இந்த ஆங்கிள் டீட்டான்னு எடுத்தா அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது டீட்டா வருமா 90 மைனஸ் டீட்டா வருமாப்பா? இந்த ஆங்கிள் என்ன வரும் பாருங்க, இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வரும். சரி, இப்போ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்க எது ஆப்போசிட் சைடு எது அட்ஜசன்ட் சைடு பாருங்க. தீட்டா இருக்கிற சைடு வந்து mg இருக்கு. அப்போ ஆப்போசிட் சைடு f ன்னு வரும். அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்ப்பா f பை mg அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த fன்றது என்ன சொல்லுங்க, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிதான் நம்ம எடுக்கிறோம். அப்ப இந்த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? BIL, இதுதான் ஃபார்முலா பில். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த f பிளேஸ்ல BIL சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தீட்டா பிளேஸ்ல எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணலாம்? 30 டிகிரி. ஏன்னா இந்த क्वेश्चनல 30 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்ப tan 30 is equal to BIL divided by mg. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த tan 30 எவ்வளவுப்பா? 1/√3. சோ tan 30 1/√3 போட்டு நம்ம கரண்ட் தானே வேணும். கரண்ட் வந்து ரைட் சைடுல வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ mg divided by BL, BL L into B போடுங்க. ஏன் அப்படி எழுதுறேன்னா L into B னா m by L வந்து ஆல்ரெடி நமக்கு 0.5 கிலோகிராம் பர் மீட்டர் கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப m by L வந்து இங்க கரண்ட் ஈக்குவல் தானே. சோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு m by L வந்து 0.5 போடுங்க. இன்டு G வந்து 9.8 ன்னு போட்டுங்கப்பா.
divided by B magnetic field B. B எவ்வளவு சொல்லியிருக்காங்க 0.25. 0.25 1/4 னு போட்டுட்டா 4 மேல வந்துரும். சரிங்களா? அடுத்து இந்த √3 இருக்கு. சோ 1/√3 இருக்கு. சோ இது எல்லாமே சிம்பிளை பண்ணுங்க. இது மொத்தமா சிம்பிளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இது மொத்தமா சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா டோட்டலா வந்து ஆல்மோஸ்ட் 11.32 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் திஸ் கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a proton is released from rest, when a proton is released from rest in a room, ஆக்சுவலா அந்த போன சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீட்டா வந்து எங்க இருக்கு, அட்ஜசன்ட் சைடு எம்ஜி சைடுல தீட்டா இருந்தாலும் அட்ஜசன்ட் சைடு வந்து எம்ஜி. அப்போ தீட்டா இல்ல சைடு எஃப், இது ஆப்போசைட். அப்போ எஃப் பை எம்ஜி தான் tan தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தீட்டா வந்து இங்க எடுத்தது எப்படி எடுத்துக்கோம், வித் வெர்டிகல் எடுத்துருக்கோம், ஹாரிசான்டல் எடுக்கல. புரிஞ்சுங்களா எல்லாருக்கும் இந்த சம்? ஓகேப்பா. இந்த நெக்ஸ்ட் சம் பாருங்க. when a proton is released from rest in a room, it starts with an initial acceleration a0 towards west. When it is projected towards north with a speed v0, it moves with an initial acceleration 3a0 towards west. The electric and magnetic field in the room are dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவனிக்கணும். நீங்க இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா proton is released from rest in a room so that it starts acceleration a0 towards west ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த பிளேஸ்ல வந்து ரெஸ்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? அதாவது ஒரு பார்ட்டிகுலர் ரெஸ்ட்ல இருக்கும்போது ரெஸ்ட்ல இருந்தா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கப்பா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு பிக்யூவி சைன் தீட்டா. கரெக்ட்டுங்களா? ஸோ ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஈக்யூ இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ வந்து ஆக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸ் டைரக்ஷன் தான் இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்ப E இன்டு Q ன்னு வருது. அப்போ A இஸ் ஈக்குவல் டு EQ டிவைட் பை என்னப்பா போடணும்? M ன்னு போடணும். ஆக்சலரேஷன் வந்து EQ பை M ன்னு போடுறோம். சரி, ஆக்சலரேஷன் தான் A0 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் A0 போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு EQ பை M னா அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்கறாங்கன்னா அப்போ மற்றதால எந்த பக்கம் கொண்டு வந்து MA டிவைட் பை Q போட்டா தட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து M இன்டு A0 டிவைட் பை சார்ஜ் ஆஃப் புரோட்டான் வந்து E அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து MA0 பை E இருக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல ஃபீல்ட் இருக்கும், அந்த டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க? வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இது புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாருங்க, when it is projected towards north with a speed of v0, it moves with an initial acceleration of 3a0 towards west ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி a0 ஆக்சலரேஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வந்திருக்கு. அதே டைரக்ஷன்ல இப்போ 3a0 வந்திருக்கு. இப்போ வெலாசிட்டி v0ல ப்ரொடியூஸ் பண்றோம். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. அதனால எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்லுங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஆக்சலரேஷன் a0 இருக்கு, வெஸ்ட் டைரக்ஷன்ல. ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால ஆக்சலரேஷன் a0 வந்துருச்சு. இப்போ மொத்த ஆக்சலரேஷன் 3a0 எல்லாம் வெஸ்ட் டைரக்ஷன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அடிஷனலா இருந்திருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் ஆக்சலரேஷன் வந்து எவ்வளவு வந்திருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஆக்சலரேஷன் 2a0 வந்திருக்கும். அப்பதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஆக்சலரேஷன் 2a0, அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஆல்ரெடி ஆக்சலரேஷன் a0, இது ரெண்டுமே சேர்ந்து ரிசல்டண்டா 3a0 ஆக்சலரேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, புரியுதுங்களா? இப்போ சார்ஜ் வந்து எந்த டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க? வெஸ்ட் டைரக்ஷன்ல வெஸ்ட் டைரக்ஷன் பாருங்க. v0 it moves with an acceleration west அப்படின்ட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா இப்போ வந்து இங்க வந்து வெஸ்ட்னு சொல்லி சாரி ஆக்சலரேஷன் வந்து வெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ப்ரொஜெக்டட் எல்லாம் நார்த்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொஜெக்டட் எல்லாம் நார்த், ஆக்சலரேஷன் தான் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஆக்சலரேஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால 2a0 ஆக்சலரேஷன் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ப்ரொஜெக்டட் எல்லாம் நார்த் இருக்கு, நார்த் டைரக்ஷன். அப்போ வந்து வெலாசிட்டி வந்து நார்த் டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வச்சு சொல்லுங்க. அதாவது ஃபோர்ஸ் வந்து தம் ஃபிங்கர் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல வச்சுட்டு இந்த சென்ட்ரல் ஃபிங்கரை வந்து நீங்க என்ன பண்றீங்க? சென்ட்ரல் ஃபிங்கரை வந்து மோஷன் டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். சென்ட்ரல் ஃபிங்கரை மோஷன் டைரக்ஷன்ல வச்சுட்டீங்கன்னா அப்போ வந்து எந்த டைரக்ஷன்ல வரும்னு சொல்லுங்க? அப்போர்டு வருமா? அப்போர்டு வருமா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அப்போர்டு வரும். கரெக்டா பாருங்க.
வெலாசிட்டியை வந்து அதாவது சென்ட்ரல் ஃபிங்கரை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சென்ட்ரல் ஃபிங்கரை வந்து நார்த் டைரக்ஷன்ல வைங்க. இது நார்த் டைரக்ஷன். அடுத்து வந்து தம் ஃபிங்கரை வந்து நீங்க என்ன பண்றீங்க தம் ஃபிங்கரை வந்து எந்த டைரக்ஷன்ல வைக்கிறீங்க பாருங்க. தம் ஃபிங்கரை வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல வைங்க. தம் ஃபிங்கரை வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கிறீங்களா? அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கப்பா, அப்போ வந்து ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க. ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்கப்பா. அதுதான் வந்து நம்ம ஃபீல்டு டைரக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும்னா டவுன் வரும், டவுன்வோர்டு வரும். ஓகேங்களா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டவுன்வோர்டு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு டவுன்வோர்ட் டைரக்ஷன் புரிஞ்சு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா BQV ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு M into 2A0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ B is equal என்ன வருது சொல்லுங்கப்பா, M into 2A0 divided by QV. Q எவ்வளோ E, V எவ்வளோப்பா V0. அப்படின்னா எந்த ஆப்ஷன் வருது சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a long straight wire carries a certain current and produces a magnetic field 2 into 10 power minus 4 Weber per meter square at a perpendicular distance of 5 centimeter from the wire. An electron situated at 5 centimeter from the wire moves with a velocity of 10 power 7 meter per second towards the wire along perpendicular to it. The force experienced by the electron will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்து ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருக்கு. இந்த கரண்ட் கேரிங் ஒயர்னால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்குப்பா பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு 2 into 10 power minus 4 சொல்லிட்டாங்க. 2 into 10 power minus 4 சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அடுத்து வந்து இது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது பாருங்க. இந்த டுவர்ட்ஸ் ஒயர் வந்து வெலாசிட்டி வந்து 10 power 7 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல வந்து ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பாருங்க. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படிலாம் இருந்தாலும் இன்டு தி பிளேன் இருக்கும். ஃபீல்டும் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலரா இருக்குனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து BQV sin θ 1 எடுத்துங்க. அப்போ BQ into V. B எவ்வளோப்பா கொடுத்தாங்க 2 into 10 power minus 4. Q எவ்வளோப்பா 1.6 into 10 power minus 19 into velocity எவ்வளோ 10 power 7. ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணுங்க. 2 into 1.6 எவ்வளோப்பா 3.2. கரெக்டா? இப்போ இந்த 10 power 7 10 power minus 19 சேர்ந்தா 10 power minus 12. இந்த 10 power minus 12 10 power minus 4 சேர்ந்தா 10 power minus 16 நியூட்டன். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் பாருங்க. இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A uniform electric field and a uniform magnetic field are acting along the same direction in a region. If an electron is projected in the region such that its velocity is pointed along the direction of the fields, then the electron எந்த ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. அதாவது இப்போ ஃபீல்ட்ஸ் இருக்கு. என்னென்ன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரானை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, along the field ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஃபோர்ஸ் இருக்கும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எலக்ட்ரான் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி வெலாசிட்டி ஆக்ட் ஆகும். அதனால வந்து ஸ்பீட் வில் டிக்ரீஸ் அப்படின்னு வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. The magnetic force acting on a charged particle of charge -2 microcoulomb in a magnetic field of 2 Tesla acting in y direction. Acting in y direction. When the particle velocity is 2i into 3j into 10 power 6 meter per second is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பார்ட்டிகிளுக்கு வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபோர்ஸுக்கு என்னப்பா ஃபார்முலா Q into V cross B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? Q into V cross B ன்னு எடுத்துங்க. அப்போ Q into V என்ன வருது பாருங்க. வெலாசிட்டி வந்து 2i plus 3j 2i plus 3j அப்படின்னு எடுத்துட்டு into 10 power 6 வெளியே போட்டுக்கலாம். into B எவ்வளோப்பா 2 Tesla in y direction. அப்போ 2 Tesla in y direction j கேப்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி போட்டீங்கன்னா இங்க I cross j என்ன போறோம்? I cross j வந்து k வரும், j cross j வந்து 0 வந்துடும்.
அப்போ I கிராஸ் J வந்து K வந்துட்டு 2K அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த சார்ஜ் வந்து ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ அது ஒரு -2. இந்த 2 into 2 இங்கே 2 into 2 போடும்போது இங்க 4 வந்துரும். சரிங்களா? 4 வந்துரும். இப்போ 2 into 4 எவ்வளோப்பா? 8. இங்க ஒரு மைனஸ், இது ஒரு K கேப் இருக்கு. அப்போ மைனஸ் K கேப். அப்போ மைனஸ் K கேப் வருது. அப்போ 8 நியூட்டன் மைனஸ் K கேப்னா நெகட்டிவ் Z டைரக்ஷன். நெகட்டிவ் Z டைரக்ஷன். அதாவது இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பிளஸ் Z டைரக்ஷன் வந்துருக்கும். இது நெகட்டிவ் சார்ஜ்னா அந்த சார்ஜுக்கு ஒரு மைனஸ் வரும். அதனால மைனஸ் Z டைரக்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. When a charged particle moving with velocity v is subjected to a magnetic field of induction B, the force on it is non-zero. This implies that அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா ஃபோர்ஸ் வந்து நான் ஜீரோவா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? F is equal to BQV sin theta. Sin theta is not equal to 0வா இருக்கும். Sin theta not equal to 0 இருக்கும். அப்படின்னா theta வந்து not equal to 0 or 180. 0 180 வரக்கூடாது. 0 180 மட்டும் தான் sin theta என்ன ஆயிரும் உங்களுக்கு 0 வந்துரும். அப்படின்னா angle between வந்து any value other than 0 and 180 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Next question பாருங்க. A very long straight wire carries a current I at the instant when a charge plus Q at point P has velocity V as shown in the figure. The force on the charge is dash. இங்க பாருங்க plus Q சார்ஜ் இருக்கு, கரண்ட் இருக்கு. இந்த கரண்ட்னால ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாருங்கப்பா. ஃபீல்ட் இந்த கரண்ட்னால இங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஃபீல்ட் இன்வோர்ட் இருக்கும். அப்போ ஃபீல்ட் டைரக்ஷன்ல 4 ஃபிங்கரையும் சார்ஜ் டைரக்ஷன்ல சென்ட்ரல் ஃபிங்கரை வச்சீங்கன்னா அப்போ ஃபோர்ஸ் வந்து தம் ஃபிங்கர் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது பாருங்க, along OY. அப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்போ along OY இஸ் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது இங்க இந்த கரண்ட் கேரிங் ஒயர்னால ஃபீல்ட் வந்து இன்டு தி பிளேன் வருது, சார்ஜ் வந்து x டைரக்ஷன்ல இருக்கு. ஃபீல்ட் வந்து z டைரக்ஷன், சார்ஜ் x டைரக்ஷன்ல இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து தம் ஃபிங்கர் அப்வர்ட் y டைரக்ஷன் OY டைரக்ஷன்ல காமிக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A charge Q moves in a region where electric field and magnetic field both exist, then force on it is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால EQ ஃபோர்ஸ் வரும். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? Q into V cross B. V cross B டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதணும்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து EQ E bar Q plus magnetic force Q into E cross B அப்படின்னு V cross B அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்கப்பா? செகண்ட் ஆப்ஷன் 8th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டெஸ்லா இஸ் தி யூனிட் ஆஃப் என்ன சொல்லுங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் வந்து வோல்ட் பர் மீட்டர் இல்லைன்னா நியூட்டன் பர் கூலும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன சொல்லுங்க? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வெபர். அப்படின்னா டெஸ்லா இஸ் தி யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A charge moving with velocity v in x direction is subjected to a magnetic field in negative z direction. As a result, the charge will அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? x டைரக்ஷன்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் நெகட்டிவ் x டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ θ எவ்வளவு வரும்னு சொல்லுங்க? 180 டிகிரின்னு வருது. கரெக்ட்டா? அப்போ ஃபோர்ஸ் என்ன வந்துரும்? 0 வந்துரும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து BQV sin θ தானே. BQV sin θ அப்படின்னு போட்டோம்னா அப்ப என்ன ஆயிருதுப்பா? sin θ வந்து 180 டிகிரி போட்டா sin 180 0 தானே. அதனால ஃபோர்ஸ் 0. அப்போ ஃபோர்ஸ் 0 இருந்துச்சுன்னா என்ன ஆயிருன்னு சொல்லுங்க? remains unaffected அப்படின்னு வந்துருது. அப்போ remains unaffected. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A straight wire, நல்லா கவனிக்கணும். A straight wire of length 0.5 meter and carrying a current of 1.2 ampere is placed in a uniform magnetic field of induction 2 Tesla. The magnetic field is perpendicular to the length of the wire. The force on the wire is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து θ வந்து இங்க 90 டிகிரி. ஏன்னா magnetic field perpendicular to wire. அப்ப ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? BIL அப்படின்னு கரெக்டான ஆன்சர். அப்போ லெங்த் வந்து 0.5 மீட்டர், கரண்ட் வந்து 1.2, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 டெஸ்லா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2 இன்ட்டு கரண்ட் வந்து 1.2 இன்ட்டு லெங்த் வந்து 0.5. இந்த 0.5 இன்ட்டு 2 1 வரும். 1 இன்ட்டு 1.2 வந்து 1.2. SI யூனிட் வந்து என்னப்பா? நியூட்டன். ஸோ 1.2 நியூட்டன் இஸ் தி ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி கண்டக்டர்.
So first second option correct answer. Next question பாருங்க. Ionized hydrogen atoms and alpha particles with the same momentum enters perpendicular to a constant magnetic field B. The ratio of their radii of their paths. அப்படின்னா ஹைட்ரஜன் புரோட்டான் இருக்குங்க, ஆல்பா பார்ட்டிகல்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கு. நல்லா பாருங்க, ஹைட்ரஜன்ல ஒரு புரோட்டான் இருக்கு, ஆல்பா பார்ட்டிகல்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ புரோட்டான் சார்ஜ் ஈன்னு எடுத்துங்க, மாஸ் வந்து எம்னு எடுத்துங்க. ஆல்பா பார்ட்டிகளுக்கு புரோட்டானால 2e சார்ஜ் இருக்கு, புரோட்டான் நியூட்ரான் சார்ஜ் ஆல்மோஸ்ட் சேம்னு 4mன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொமெண்டம் சேம் மொமெண்டம் சொல்லிட்டாங்க, மொமெண்டம் சேம் சொல்லிட்டாங்களா? இப்போ ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுப்பா, mv/bq. இது தெரியும் இல்லையா? அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க, அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து bqv, தட் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r னு போட்டுட்டோம்னா இந்த ஸ்கொயர் v கேன்சல் ஆயிடுச்சுன்னா r இஸ் ஈக்குவல் டு mv/bq னு வருது இல்லைங்களா? சரி, அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் mv மொமெண்டம் எடுத்து மொமெண்டம்/bq னு போட்டுக்கங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னெட் சேம் ஃபீல்டு சேம் மொமெண்டம் சொல்லிட்டாங்க. அப்போ p மொமெண்டம் அண்ட் b கான்ஸ்டன்ட் எடுத்துட்டா r இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு q னு வருது. அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் பை ரேடியஸ் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல் இன் தி சர்க்குலர் பாத் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் சார்ஜஸ் வரும். சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் பை சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன். சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் 2e, சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன வருது சொல்லுங்க, e கேன்சல் பண்ண என்ன போற ஆன்சர் இங்க 2. அப்போ வந்து ஆன்சர் வந்து 2:1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா வந்து 12th क्वेश्चन ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A proton and an alpha particle both enter a region of uniform magnetic field B, moves at right angles to the field B. If the radius of circular orbits for both the particles is equal and the kinetic energy acquired by proton is 1 million electron volt, the energy required by the alpha particle will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதான் நம்ம வந்து ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், mv டிவைட் பை bq, அதாவது ரேடியஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் டிவைட் பை bq. இது ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. இந்த ஃபார்முலா தெரியுமா? இதுல இருந்து மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m இன்டு கைனடிக் எனர்ஜி போட்டுங்க. இப்போ இந்த ரேடியஸ் ஃபார்முலா போட்டா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பிளஸ்ல ரூட் ஆஃப் 2mk டிவைட் பை b இன்டு q னு போடுங்க. இப்போ என்னென்ன சேம் பாருங்க, சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்ட்டுங்களா? சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லிட்டாங்க. இப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் இந்த அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட்டும் சேம் சொல்லிட்டாங்க, ரேடியஸும் சேம் சொல்லிட்டாங்க. அப்போ ரேடியஸ் சேம், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ ரூட் ஆஃப் 2mk இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q. இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 2mk டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q ஸ்கொயர் பை m னு வருது. இப்போ வந்து நம்ம என்ன வேணும் சொல்லுங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எது கொடுத்துருக்காங்க, புரோட்டான் வந்து 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், ஆல்பா பார்ட்டிகல் கேட்கறாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் போட்டீங்கன்னா அப்போ சார்ஜ் ஆஃப் புரோட்டான் பை சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஹோல் ஸ்கொயர், மாஸ் இன்வெர்ஸ் ரேஷியோ இருக்குனால மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் டிவைட் பை மாஸ் ஆஃப் புரோட்டான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. சார்ஜ் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு, e, சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் எவ்வளவுப்பா 2e, இது ஹோல் ஸ்கொயர். மாஸ் வந்து ஸ்கொயர் வராதுப்பா, நீங்க மாஸ் பவர் 1 தான் இருக்கு. மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் 4m, மாஸ் ஆஃப் புரோட்டான் m அப்படி எடுத்துட்டோம்னா இந்த m கேன்சல், இந்த e கேன்சல், இங்க 2 ஸ்கொயர் வந்து 4, அப்ப இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிருதா. அப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் வந்துருது. கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் எவ்வளவு சொன்னாங்க, 1 சொன்னாங்களா. சோ தட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஈக்குவல் டு 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சோ அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. 13th வந்து செகண்ட் ஆப்ஷன் கிடைச்சிருப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. 14th क्वेश्चन. A proton carrying 1 million electron volt kinetic energy is moving in a circular path of radius r in a uniform magnetic field. What should be the energy of an alpha particle to describe a circle of same radius in the same field? போன क्वेश्चन அப்படியே தானே, அதே क्वेश्चन தான். சேம் ஃபீல்ட் சேம் ரேடியஸ். புரோட்டானுக்கு எனர்ஜி 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா ஆல்பா பார்ட்டிகல் 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்தது. அதே தான் கேக்குறாங்க, புரோட்டானுக்கு 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், ரேடியஸ் சேம், சேம் ஃபீல்ட், தென் ஆல்பா பார்ட்டிகளோட எனர்ஜி என்னன்னு கேட்டா என்ன வரும் சொல்லுங்க, சேம் ஆன்சர் தான் வரணும். சோ அதே ஆன்சர். சோ 13th क्वेश्चन 14th क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Under the influence of a uniform magnetic field, a charged particle moves with a constant speed v in a circle of radius r.
தி டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. டைம் பீரியட். இப்போ ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் பார்ட்டிகல் mv by bq தெரியும் இல்லையா? இதுல இருந்து வெலாசிட்டி v = 2πr by t ன்னு போட்டுக்கலாம். 2πr by t போட்டோம்னா அப்போ r is equal என்ன வருது சொல்லுங்க? m into t பிளேஸ்ல v வெலாசிட்டி பிளேஸ்ல 2πr by t போட்டு டிவைட் பை bq போட்டுடலாம். இப்போ இந்த r கேன்சல் ஆயிருது. அப்போ டைம் பீரியட் t = என்ன வருது? 2πm டிவைட் பை bq ன்னு வந்திருக்கு. அப்படின்னா டைம் பீரியட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ். இந்த ஃபார்முலா பாருங்க, வெலாசிட்டியும் வரல ரேடியஸும் வரல. அதனால டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் போத் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. ஏ பார்ட்டிகல், அப்போ போன क्वेश्चन 15th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பலம் பாருங்க. A particle of mass m and charge q and kinetic energy t enters in a transverse uniform magnetic field of induction B. After 3 seconds, the kinetic energy of the particle will be கேட்டிருக்காங்க. Kinetic energy of the particle. Actually, இந்த பார்ட்டிகல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சர்க்குலர் பாத்ல தானே போகும். அப்ப சர்க்குலர் பாத்ல போச்சுன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கும், ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் ரேடியல் டைரக்ஷன்ல இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வருது. இப்போ வந்து ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? fs cos θ. அப்போ cos 90 போட்டா 0 வருது. ஒர்க் டன் 0 இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம் என்னது? ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஒர்க் டன் 0னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 0. அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது கைனடிக் எனர்ஜி வந்து ½ × m × v ஸ்கொயர். v என்றது ஸ்பீட் ஸ்கொயர் போடுங்க. ஸ்பீட் டு நாட் சேஞ்ச். அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி டு நாட் சேஞ்ச் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சுன்னு சொல்லிக்கலாம் நம்ம. அப்படி இருந்தா கைனடிக் எனர்ஜி டு நாட் சேஞ்ச். அப்போ அந்த t அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A charged particle moves through a magnetic field in a direction perpendicular to it. Then, அதாவது சார்ஜ் வந்து பர்பெண்டிகுலரா ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா டைரக்ஷன் ஆஃப், அதாவது சர்க்குலர் பாத்ல போகும். அப்போ டைரக்ஷன் மாறும், ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கும், வெலாசிட்டி மாறும். வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்காது, டைரக்ஷன் மாறுது. அப்போ டைரக்ஷன் மாறுது, ஆக்சலரேஷனும் மாறுது. ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் சென்டர். பார்ட்டிகல் இங்க இருக்கும்போது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும், இங்க பார்ட்டிகல் இருக்கும்போது ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷன் டைரக்ஷன் மாறுது, ஆனா ஸ்பீட் வந்து மாறாது. ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அதனால 17th क्वेश्चन ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. An electron having mass m and kinetic energy E enter in a uniform magnetic field B perpendicularly, then its frequency will be dash கேட்டிருக்காங்க. frequency கேட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான் வந்து போகுதுன்னா அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் போட்டா இங்க BQV is equal to mv square by r ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? இங்க ஸ்கொயர் v கேன்சல் பண்ணிடணும். BQ is equal to m into velocity பிளேஸ்ல என்ன பண்ணலாம்? 2πr divided by t போடலாமா? 1/t தான் frequency. So velocity equal to 2πr into frequency போட்டுங்க. அப்ப m into velocity பிளேஸ்ல 2πr into frequency போட்டு divide by r ன்னு போட்டா இந்த r கேன்சல் ஆயிடுது. அப்ப frequency is equal to என்ன வந்ததுப்பா? BQ by 2πm இப்படின்னு எடுக்கலாம். அப்படின்னா டைம் பீரியட் ஃபார்முலா தான் நம்ம 2πm by bq டிரைவ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஆல்ரெடி. இத ரெசிப்ரோக்கல் எடுத்தா frequency is equal to bq by 2πm வந்தது. இந்த q தான் நம்ம e ன்னு போட்டுறோம். அப்ப frequency is equal to என்ன வருது? e be divided by 2πm is the correct answer. அடுத்த क्वेश्चन பாருங்க. A charge having e by m equal to 10⁸ coulomb per kilogram and with velocity 3 × 10⁵ meter per second enter into a uniform magnetic field. Field வந்து b equal to 0.3 Tesla at an angle 30 degree with the direction of the field. The radius of curvature will be dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க. இங்க வெலாசிட்டி இப்படி இருக்கு, இந்த வெலாசிட்டி 30 டிகிரி இருக்குன்னு வச்சிருக்கீங்க. இங்க வெலாசிட்டி ரிசால்வ் பண்ணா இந்த v sin θ வரும். கரெக்ட்டா? இந்த v sin θ வெலாசிட்டி தான் ஃபீல்டுக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்குனால இதனால சர்க்குலர் பாத் இப்படி வந்துரும். அப்போ வந்து இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து magnetic force வந்து BQV sin θ that is equal to centripetal force வந்து mv square mv sin θ whole square divided by r ன்னு போட்டோம்னா அப்ப v sin θ கேன்சல் ஆயிருது. ஓகேங்களா? அப்ப ரேடியஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க? mv sin θ divided by bq அப்படின்னு வந்துருதுப்பா. இப்போ m இப்போ இந்த m கீழ கொண்டு வந்துருங்க. அப்ப v sin θ divided by என்ன வருது பாருங்க? b into q by m வந்துருதா? சரி, இப்போ v வேல்யூ எவ்வளவு? வெலாசிட்டி எவ்வளவு? 3 × 10⁵. சோ வெலாசிட்டி 3 × 10⁵ ன்னு போட்டுக்கங்க. இன்டு sin θ 1/2 ன்னு போட்டுப்பா. இந்த வெலாசிட்டி வந்து 3 × 10⁵ sin θ sin 30 1/2. b வந்து 0.3 கொடுத்திருக்காங்க. சோ இது 0.3 போட்டுங்க.
இன்ட்டு Q by M எவ்வளோப்பா 10 power 8 சொல்லியிருக்காங்க. ஸோ இது 10 power 8ன்னு போட்டுங்க. ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கப்பா. அதாவது இந்த 3யும் இந்த 0.3யும் கேன்சல் பண்ணுங்க. இந்த 3யும் 0.3யும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே மேலே வந்து என்ன வந்துடுது 10 வந்துடுதா. ஸோ 10 இது 10 power 6 10 power 6 இந்த 10 power 8 கேன்சல் பண்ண என்ன போகிறது 10 power 2. ஸோ மேலே போனால் 10 power -2. இங்கே வந்து என்ன இருக்குது 1/2ன்னு இருக்குது. ஸோ 1/2ன்றது 0.5. ஸோ 0.5 என்னப்பா கிடைக்குது 0.5 10 power -2 மீட்டர் கிடைக்குது. அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர். ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு 0.5 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க, a positively charged particle moving due east enters a region of uniform magnetic field directly vertically upward. The particle will அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப வந்து வெலாசிட்டி வந்து சென்ட்ரல் ஃபிங்கரை ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைப்பா. ஃபீல்டு வந்து என்ன பண்றீங்க வெர்டிகல் அப் வைங்க. அப்படி வச்சீங்கன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது பாருங்க. இப்போ என்ன இது இட் வில் மூவ் இன் a circular path with கான்ஸ்டன்ட் ஸ்பீட் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் ரொட்டேட் ஆகும். நீங்க டைரக்ஷன் கேட்கல. ஏன்னா வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணாது. அதனால ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 electron volt electron is circulating in a plane at right angles to a uniform field at magnetic induction 10 power -4 Weber per meter square. The orbital radius of the electron is dash கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரேடியஸ் ஃபார்முலா மொமெண்டம் பை பிக்யூன்னு தெரியும் இல்லையா. ரேடியஸ் ஈக்குவல் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா √2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. இந்த ஃபார்முலா பார்த்தோம் டிவைட் பை பிக்யூன்னு பார்த்தாச்சு. இப்போ இது ரேடியஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு மாஸ் எவ்வளோப்பா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 இன்ட்டு 10 power -31 இன்ட்டு கைனடிக் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க 10 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 10 இன்ட்டு ஒரு எலக்ட்ரான் வோல்ட்ன்றது எத்தனை ஜூல் 1.6 இன்ட்டு 10 power -19 ஜூல். சரிங்களா. இதெல்லாம் போட்டுட்டு divided by ன்னு போட்டு b வேல்யூ b எவ்வளவு கொடுத்தாங்க பாருங்க 10 power -4. ஸோ 10 power -4 இன்ட்டு q என்றது என்னது எலக்ட்ரான் தானே இங்க சொல்லியிருக்காங்க. 10 எலக்ட்ரான் வோல்ட் எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 இன்ட்டு 10 power -19. இதை வந்து சிம்பிளை பண்ணுங்க. இதை வந்து சிம்பிளை பண்ண என்ன ஆன்சர் வருது பாருங்க ஆல்மோஸ்ட் 11 இன்ட்டு 10 power -2 மீட்டர்னு வரும். ஸோ நம்ம 11 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆன்சர். Next question பாருங்க. A uniform magnetic field acts right angles to the direction of motion of electrons. As a result, the electron moves in a circular path of radius 2 cm. If the speed of the electron is doubled, then the radius of the circular path will be dash. டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது அதாவது radius is equal to mv by bq தானே. அப்போ radius directly proportional to v. அப்போ v டபுள் பண்ணா ரேடியஸ் டபுள் ஆயிரும். அப்போ ரேடியஸ் ஆல்ரெடி 2 தானே இருக்கு. அப்போ ரேடியஸ் டபுள் பண்ணிட்டா என்ன ஆயிரும் இப்போ 4 சென்டிமீட்டர். ஸோ வெலாசிட்டி டபுள் பண்ணா ரேடியஸ் டபுள் ஆயிரும். ஏன்னா ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A deuteron of kinetic energy 50 kilo electron volt is describing a circular orbit of radius 0.5 meter in a plane perpendicular to a magnetic field B. The kinetic energy of proton that describes a circular orbit of radius 0.5 meter in the same plane with the same b is dash என்றாங்க. அப்படின்னா அங்கே நல்லா பாருங்க ரேடியஸ் ஆஃப் தி இந்த டியூட்ரானும் புரோட்டானும் சேம் கொடுத்துட்டாங்க. அப்ப ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா √2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி டிவைட் பை bq. இந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரேடியஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை bq பா. இதுல மொமெண்டம் வந்து 2mk √2mk தெரியும். அதுதான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன சேம் ரேடியஸ் சேம் b சேம் இந்த 2 சேம். அப்போ √mk is equal to directly proportional to q னு வருது. அப்போ m into k directly proportional q ஸ்கொயர் வருது. இப்போ தான் நம்ம கைனடிக் எனர்ஜி தானே கேக்குறாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி is directly proportional to q ஸ்கொயர் by m. அப்போ வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப் டியூட்ரான் வேணும்னா சார்ஜ் ஆஃப் புரோட்டான் பை சார்ஜ் ஆஃப் டியூட்ரான் ஹோல் ஸ்கொயர் into mass inversely proportional to mass of deuteron by mass of deuteron by mass of proton whole square. Charge of proton and charge of deuteron same. ஏன்னா புரோட்டான்ல ஒரு புரோட்டான் இருக்கு, டியூட்ரான்ல ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கு. அதனால இது E by E அப்படின்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். மாஸ் ஆஃப் புரோட்டான் டியூட்ரான் வந்து ஒரு நியூட்ரான் அண்ட் புரோட்டான் இருக்கிறதுனால ரெண்டு மாஸ் ரெண்டு பார்ட்டிகல் 2m டிவைட் பை m அப்படிப்படி இங்க ஸ்கொயர் வராது. மாஸ்க்கு வந்து ஸ்கொயர் வராது. m கேன்சல், இது u கேன்சல். ஸோ 2 இருக்கு. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு ட்வைஸ் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் டியூட்ரான் வருது. அப்போ 2 இன்ட்டு ஆல்ரெடி இது எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க
50 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 2 into 50 கைனடிக் எனர்ஜி ஆஃப் டியூட்ரான் 50 கொடுத்ததுனால 2 into 50 எவ்வளவு வரும்? 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல தானே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கிலோ எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் இஸ் தி கரெக்ட். இந்த 2 எல்லாம் பார்த்துக்கணும். அதாவது டியூட்ரான்ல இருந்து ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கு. அதனால டியூட்ரான் சார்ஜ் வந்து ஈதான், புரோட்டான் சார்ஜ் ஈதான். அப்ப சார்ஜ் மாறாது. ஆனா மாஸ் வந்து டியூட்ரானுக்கு 2 பாருங்க, நியூட்ரான் புரோட்டான் ஆல்மோஸ்ட் சேம் மாஸ் எடுத்துட்டா 2m. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜின்னு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர்